ஒரு நிமிஷம் கேளுங்க. ஒரு பெண்மணி நடு இரவில் ட்ரெயின்லேருந்து இறங்கி ஸ்டேஷனை விட்டு வெளில வராங்க. ஊருக்கு போகிறதுக்கு வழியே தெரியல, யாருமே இல்லை. அப்போது ஒரு டாக்ஸி டிரைவர் பக்கத்தில் வந்து சொல்கிறாரு, அம்மா நீங்கள் எங்கள் தெருவில் தான் இருக்கீங்க அப்படின்னோடனே, ஓ ஆமாம் நானும் பார்த்துருக்கேன் அப்படின்னோடனே ஒரே சந்தோஷம். உங்களுக்கு தெரிஞ்ச முகம் வந்திருக்குன்னு. நான் வந்து யாரை ட்ராப் பண்ண தாங்க வந்தேன், திரும்ப தான் போயிட்டுருக்கு வண்டி, நீங்கள் வரதுன்னா வாங்க நான் உங்களை அழைச்சிட்டு போகிறேன்ட்டு. சரி என்ன ஏறி உட்காந்துட்டு நம்ம போயிட்டுருக்கு. சுகமான காற்று அடிக்குது, நல்லா ஜிலு ஜிலுன்னு போயிட்டுருக்காங்க. அப்போ மனசில் தோணுது, இவர் வந்து நம்மளுக்கு உதவி இருக்காரு, நம்ம இறங்குறப்போ ஒரு 200-300 கையில் கொடுக்கணும் இவருக்குன்ட்டு. கொஞ்சம் தூரம் போனோடனே இது கார் சும்மா தானே வரப்போகுது, எதுக்கு நம்ம 200 தரணும், ஒரு 100 ரூபா கொடுக்கலான்ட்டு. வீடு வந்து சேர்கிற நேரத்தில் இந்த கார் எப்படியும் அப்படி தான் வந்திருக்க போகுது, நம்ம எதுக்கு பணம் கொடுக்கணும், நன்றி மட்டும் சொல்லிடலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனால் காரை விட்டு இறங்குறப்ப ஒரே புழுக்கங்க, ஏசி இருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்ட்டு அவர் கமெண்ட் பண்ணிட்டு அவர் இறங்கி போயிடுறாங்க. இப்படி தாங்க நாம் யாருக்காவது உதவணும்னு நினச்சோம்னா உடனே செஞ்சிடணும். காலத்துக்காக காத்திருந்தீங்கன்னா மனசு மாறிடும், நம்ம யாரையுமே உதவ மாட்டோம். நீங்கள் அதை யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கே புரியும்.